Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 51 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த 4 டீமன் ஒன்னா சேர்ந்து இப்ப ஒரே டீமனா வந்து நின்னுட்டு இருக்குது இல்ல, அதோட பவரை நம்மளால சண்டை போடுறதுக்கு முன்னாடி கேஷுவலாவே ஃபீல் பண்ண முடியுது. சண்டை போட்டா எப்படி இருக்கும், கென்யாக்கெல்லாம் கை நடுங்குது, எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு. அது சும்மா பவர்ஃபுல்லா இருந்தா பரவாயில்ல, பயத்துல அவங்க பாடியே மூவ் பண்ண மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பயம். நம்மால வேற கொஞ்சம் ஓவரா பேசி விட்டானா, இப்ப என்னடா இதத்தான் பேச வந்தியான்னு கேட்டவொன்னு, அது மட்டும் இல்லடா உன்னோட தலையையும் தனியா கழட்ட வந்திருக்கேன் அப்படின்னு உடனே, நான் உன் ஃபேமிலியில யாரையாச்சும் கொன்னுட்டனான்னு சொல்லி கேட்பான். மேபி அதுக்கு தான் இவன் இவ்வளவு வெறியோட பழி வாங்க வந்திருக்கான்னு நினைச்சிட்டான் போல. நம்மால கடுப்பாயி, ஓ அப்ப நீ கொன்னவங்க ஃபேமிலியில இருந்து நான் வந்தாதான் பழி வாங்கணுமா, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதும்பா. அப்படின்னா உனக்கும் எனக்கும் ஒரு வெங்காயமும் இல்ல, எதுக்கு தேவையில்லாம குறுக்க வந்து பஞ்சாயத்து பண்றாமா. நம்மால எனக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது, மக்கள் நிறைய பேர் உன்னால ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இனிமேட் அப்படி பட விட மாட்டேன், இதெல்லாம் உனக்கு புரியலன்னா நீ ஒரு ஃபீண்டு அப்படின்னு உடனே அவன் கடுப்பாயி டிராகன் மாதிரி உருவாக்குனால அதை வச்சு அட்டாக் பண்ணுவான். நம்மளும் பயங்கரமா சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி டொக்கிட்டாவை காட்டுறாங்க. அவன் இன்னுமே அந்த தண்ணி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ள மாட்டிட்டு தான் இருக்கான், அவனால வெளியில வர முடியல. அந்த டீமன் வேற தொண பேசிக்கிட்டே இருக்குது. டொக்கிட்டா சாகிறத கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு அதுக்கு ரொம்பவும் ஆர்வமா இருக்குதாமா. ஆனா எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடும். அது அந்த வேஸ்குள்ள தான் போகணும் வைங்க. அதுதான் அந்த வேஸ்ல இருந்து இன்னொரு வேஸ்க்கு டெலிபோர்ட் ஆகுமே. அப்போ டொக்கிட்டோக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்க லங்ஸ்ல இன்னுமே கொஞ்சம் ஏர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு அட்டாக் வேணா ட்ரை பண்ணலாம். அதுல மட்டும் ஊத்திக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் யாராச்சும் வந்து காப்பாத்தினாதான் உண்டு, பய செத்துருவான். அந்த ஏரை யூஸ் பண்ணி மிஸ்ட் பிரீத்திங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லோ கிளவுட் டிஸ்டன்ஸ் ஹேஸ் அப்படினு ட்ரை பண்ணுவான். பட் இருந்தாலுமே அந்த த்ரஸ்ட் அட்டாக் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. ஆமா, ஸ்வாட் தான் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குது இல்ல. அப்ப அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் மாஸ்டரை பத்தி தான் யோசிச்சு பார்ப்பான். நான் சாக போறேன், இந்த டீமன்ஸை தடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2 ஹஷிராசியாச்சும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுவான். அப்போ டப்புன்னு நம்ம டேஞ்சரோ வந்து பேசுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் வரும். எதுக்காக நீ அப்படி யோசிச்ச, ஃபியூச்சர் நமக்காக என்ன வச்சிருக்குன்னு நமக்கே தெரியாது, அப்படி இருக்கும்போது நீ ஏன் அப்படி நினைக்கிறாங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க இவன் பார்த்துட்டு, டேஞ்சரோ நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா, இது அவன் தானா இல்ல யாரு சொல்றான்னு அவனுக்கு ஒரே குழப்பம். ஆக்சுவலா டேஞ்சரோ இருக்க மாதிரி அவன் ஃபீல் பண்றான், டேஞ்சரோ அங்க இல்ல. அப்ப அந்த டீமன் பாத்தீங்கன்னா நேரா ஷெட்டுக்குள்ள போயிடும். ஏன்னா டொக்கிட்டோ இங்க வந்தது அங்க உள்ள இருக்க ஸ்வாட எடுக்கிறதுக்காக. ஆனா இப்போ அந்த டீமன் அவனை தடுத்து அந்த ஷெட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது அங்க கனமோரி இருப்பான். அவன் உள்ள உன விட மாட்டேன் அப்படி இப்படின்னு தடுக்க ட்ரை பண்ணுவானா, அதான் ஈஸியா அவனை அடிச்சு திருக்கி விட்டுருமே. ஆமா நீ எதுக்காக இவ்வளவு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க, வில்லேஜோட சீஃப் ஒருவேளை இங்க இருக்காரா அப்படின்ட்டு உள்ள பார்த்தா அகனசுகா உட்காந்து கத்திய ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அங்க பாத்தீங்கன்னா நடக்கிற கலவரம் எதையுமே கண்டுக்கல. அவர் செஞ்சுட்டு இருக்க ஸ்வாட பாத்தீங்கன்னா பாராட்டிட்டே பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டீல் குவாலிட்டியை இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்ல, அப்படி ஒரு செம்ம ஸ்வாடு. அப்ப அந்த டீமன் அவனை பார்த்துட்டு, இவனை பார்த்தா ஒன்னும் 40 வயசை தாண்டின மாதிரி இல்ல, எங்காதான் இருக்கான் அப்படின்னா டெஃபினட்டா இவன் இந்த வில்லேஜோட சீஃபா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்புறம் எதுக்கு இவனை ப்ரொடெக்ட் பண்ண இவ்வளவு மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு புரியல. அவன் பாத்தீங்கன்னா ஸ்வாட இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிருக்காங்கல்ல, அவங்கள பாராட்டி தள்ளிட்டு இருப்பான், எவ்வளவு புத்திசாலித்தனமா ரெடி பண்ணிருக்காங்கன்னு. ஆனா கடைசி வரைக்கும் இந்த டீமன் வந்திருக்கிறதையே அவன் கண்டுக்கலன்னா பாருங்க. அவன் டேய் நீ ஹியூமன் தானே இங்க வாடான்னு சொல்லி கூப்பிடுவான். சுத்தமா அவன் காலையில விழவே இல்ல. யார் இந்த ஸ்வாட ரெடி பண்ணது, வேற லெவல்ல செதுக்கி இருக்காங்களே அப்படி இப்படின்னு அந்த ஸ்வாட பத்தியே தான் திங்க் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பான். இது அந்த டீமனுக்கு கடுப்பாயிரும். இவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய ஆளு வந்து நின்னுட்டு இருக்கே, கொஞ்சம் கூட கண்டுக்காம கத்திய செஞ்சுட்டு இருப்பான். ஓ யால நான் கூட இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த ஒரு வேலையும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளவு வெறியாகும். ஏன்னா அவனையுமே அவன் ஒரு ஆர்டிஸ்ட்னு தானே சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு கத்திய செய்யற அவனுமே ஒரு ஆர்டிஸ்ட் தான், அதுவுமே கலைநயமான வேலை தானே, அது இவனுக்கு ரொம்பவும் எரியுது. சோ இனி இவனை விடக்கூடாதுன்னு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்றான். ரத்தம் தெரிக்குது, இருந்தாலுமே அவன்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்ல, பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். கனமோரியும் இடையில பூந்து தடுக்க ட்ரை பண்ணுவான், ஆனா முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அட்டாக் பண்ணி அவன் தலையில கட்டி இருந்த ஸ்கார்ஃப், அவனோட மாஸ்க் எல்லாம் உடஞ்சு போய் அப்பதான் அவனோட மூஞ்சியே காட்டுவாங்க. அகனசுகா பாத்தீங்கன்னா ஆளு சும்மா தரமா வேற லெவல்ல இருப்பான். பட் அவன் இப்பவுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு ஸ்வாட தான் ரெடி பண்ணுவான். அவனுக்கு என்ன ஒரு கடுப்புன்னா, இப்படி ஒரு சூப்பரான ஸ்வாட ரெடி பண்ணிட்டு அதுல ரெடி பண்ணவரோட பேரை போடாம விட்டுட்டாரேன்னு தான் செம ஃபீலிங். அவன் அந்த வெறியில இருக்கான். அட்லீஸ்ட் அவர் பேர்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஏன் அப்படி பண்ணாருன்னு அவ்வளவு வெறி. அனமோரி பார்த்துட்டு, அகனசுகா இங்க ஒரு டீமன் வந்திருக்கு, தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிருங்கன்னு சொல்லுவான். ஆனா அவன் கண்டுக்கவே இல்ல. இப்ப என்னன்னா அந்த டீமனுக்கு ஈகோவை டச் பண்ணிருச்சு. அதாவது அவனை கொல்றது ஈஸியா தான் பண்ணிடலாம், அப்படி பண்ணா அது இவனுக்கு கேவலம். எப்படியாச்சும் அவன் அந்த ஸ்வாட பண்றத ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு அப்படியே வெறியாவான். இங்க டொக்கிட்டோ முன்னாடி நம்ம டேஞ்சரோ பார்த்துட்டு இருந்தால அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு மங்களாகிட்டே போகும். அவனோட மூச்சு காத்தும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அதாவது நான்
சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. டான்ஜிரோ பார்த்துட்டு இல்ல நிலைமை கைமீறி போகும்போது நீயா எதுவும் முடிவு பண்ண முடியாது, கிவ் அப் பண்ணாத, கண்டிப்பா உன்னை காப்பாத்த யாராச்சும் இங்க வருவாங்க, எல்லாத்துக்குமே தயாராயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவனை காப்பாத்துற விஷயத்த வேற யாருகிட்டயாச்சும் விட்டா அதுதான் இருக்கலே ஒஸ்டான விஷயம். அப்போ டான்ஜிரோ வந்துட்டு எல்லா வேலையும் ஒரே ஆளா பண்ணா இப்படித்தான் ஆகும், அதுக்குதான் ஒன்னா சேர்ந்து ஒரே டீமா செயல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு என்னன்னா என்னைய யாரால காப்பாத்த முடியும், சொல்ல போனா இங்க இருக்கவங்க எல்லாருமே இப்ப என்னை விட வீக்கா தான் இருக்காங்க, என்னாலேயே என்னைய காப்பாத்திக்கிட்டு இதுல இருந்து வர முடியலன்னா அப்ப வேற யார் வந்து காப்பாத்த முடியும். ஆனா அவன் ஒரு விஷயத்தை ஒத்துக்குவான், அவனையே அவன் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டான்னு, அவனோட ஸ்கில்ஸ் மத்தவங்களை விட அதிகமா இருக்குங்கிறதுனால அவனையே அவன் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். எந்த டீமனா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி என்னால சமாளிக்க முடியும்னு. சொல்ல போனா அஷிராவா இருக்கான்ல இதை சொல்லி ஃபீல் பண்ணுவான். டான்ஜிரோ பார்த்துட்டு அதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா நீ பொழைச்சிருவேன்பா. அவன் அதெல்லாம் இல்ல, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதனால நான் சாக போறேன், இனிமேட்டு நீ யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கும் போதுதான் நம்ம கொட்டட்சு இருக்கான் பாத்தீங்களா, அவன் கத்திய போட்டு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருப்பான். தலைவரே ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், என்னானாலும் சரி விடமாட்டேன்னு சொல்லி அவனால முடிஞ்ச அளவுக்கு குத்து குத்துன்னு குத்திட்டு இருப்பான். அட கிறுக்கு பயல, என்னாலேயே முடியல, நீ என்னடா பண்ணுவ, ஃப்ரீயா விடுங்கிற மாதிரி சொல்லுவானா. இப்போதைக்கு நீ என்னைய காப்பாத்துறதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்குது, அதனால போய் முதல்ல சீஃபை காப்பாத்து, இதெல்லாம் கைமீறி போன விஷயம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஸ்வாட உன்னால எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடுற வழியா பாருங்கப்பானா. அப்போங்கும் போது அங்க ஒரு டீமன் வந்துடும், கை பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பா இருக்குது. இப்ப அதை பார்த்தவன இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா அந்த பையன் இவனை காப்பாத்துறதுக்கு முக்கிட்டு இருக்கான், தப்பிச்சு ஓடுறான்னு கத்த ட்ரை பண்ணுவானா, அவனால முடியாது. உடனே அந்த டீமன் கண்ணா பின்னான்னு வந்து அட்டாக் பண்ணுமா, ரத்தம் ஊத்துன்னு ஊத்தும். இவன் பார்த்துட்டு ஓடும்பா, வேலைக்கே ஆகல, அது ஒரே சுருகு, அவ்வளவுதான் அவன் சாக போறான். பட் இருந்தாலுமே அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடாம இவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்கிட்டே தான் வருவான். அடிப்பட்ட இடத்துல கையை வச்சு நல்லா அமுத்தி புடிச்சுக்க, ரத்தத்தை போக விடாத, எப்படியாச்சும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போ, அப்பதான் உன் உயிரையாச்சும் காப்பாத்திக்க முடியும், என்னைய காப்பாத்த ட்ரை பண்ணாதன்னு எவ்வளவோ சொல்லுவான். அப்பதான் அந்த பொடி பைய புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பண்ணுவான். உள்ள ஏர் இருந்தா அவனால சுவாசிக்க முடியும் தானே, அதனால மூச்சை இழுத்து அப்படியே உள்ளுக்குள்ள ஊதுவான், ஏர் அவனுக்கு போய் சேரும். அப்பதான் டான்ஜிரோ சொன்னது அப்படியே மைண்டுக்கு வரும், நீ மத்தவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றியோ அதுதான் கடைசியில உனக்கு திரும்பி வரும்னு. வந்துருச்சு இல்ல. இப்ப இன்னொரு பர்சனோட மூஞ்ச காட்டுவாங்க, பட் ஃபுல்லா தெரியாது. அவன் என்ன சொல்லுவான்னா எல்லாருமே மனுஷங்க தான், நான் நம்மளை விட மத்தவங்களுக்காக தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இத சொன்ன உடனே அவனோட மிஸ்ட் பிரீத்திங்ல செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான், தண்ணி அப்படியே தெரிக்கும். ரோலியா தப்புச்சிட்டான். இப்பதான் அவனுக்கு லைட்டா அப்படியே பழைய மெமரி வருது. என்னன்னா அந்த விஷயத்த சொன்னது அவங்க அப்பா. டான்ஜிரோவும் அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க, மெயினா அவங்களோட கண்ணு. சோ மொத்தத்துல பையன் இப்ப தப்புச்சிட்டான். இனி இதுக்கப்புறம் அந்த டீமனை பொல்லன்னு பொழக்க போறான். அதை எப்படி பொழக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.